தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. துலாம் ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த துலாம் ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். துலாம் ராசிக்காரங்க தினமும் கோவிலுக்கு போனாலும் ஆடி மாதத்துல வரும் ஆடி 18க்கு பிறகு ஒரு விஷயம் நடக்க போகுது. இது நடக்கும்னு போட்டிருக்கேன், பயப்படாதீங்க, நல்லதுதான் நடக்கும். ஒரு பரீட்சையை எடுத்துக்கிட்டா கூட 10 பாடத்துல இருந்து கொஸ்டின் பேப்பர் ரெடி ஆகுது. அதுல அதிகமா கேள்வி கேட்கறது எந்த பாடம்னு தெரிஞ்சிருந்தா நான் அதிகமா மார்க் வாங்கியிருப்பேனே, நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா அந்த பாடத்தை கவனம் கொடுத்து படிச்சிருப்பேனே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நடக்க போகுது, அட யூகத்துக்காவது நம்ம சொல்லுவோம், அவன் சொன்னான்ப்பா அதே மாதிரி நடந்துருச்சு அப்படியெல்லாம் யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி தாங்க இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா, உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, அந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன் இருக்கு, பாதகமான பலன் இருக்கு, இப்படி நம்ம சொல்லும் போது நீங்க உங்களை தற்காத்துக்க முடியும். அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு விதியின் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். புரியுதுங்களா? நல்லது தாங்க நடக்க போகுது, கவலையை விடுங்க. தெய்வங்களோட அனுகிரகத்தினால இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு, அதாவது 12 ராசிகளுக்குமே நல்ல முறையில தாங்க இருக்க போகுது. சோ இதோட தொடக்கமா 12 ராசியில 7வது ராசியாக வலம் வரக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்தடுத்த நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? துலாம் அப்படின்னாவே நிறைய விஷயங்களுக்கு நியாயம் தர்மம் பேசிக்கிட்டு இருப்பீங்க. இது பல பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவன் நியாயக்காரன்பா, நல்லா பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அட இவன் சும்மா இல்லாத நியாய தர்மம் எல்லாம் பேசிட்டு இருப்பான் அப்படின்னு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களை தப்பான்னு நினைப்பாங்க. சோ அதை பத்திலாம் நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டீங்க. உங்க மனசுக்கு நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது பயங்கரமா போராட்டமா இருக்கும். அடுத்த நாள் அப்படிங்கிறது நிரந்தரமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. முக்கியமா குடும்பத்திலையும் சரி, சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலும் சரி, நிறைய அசிங்கத்தையும் அவமானத்தையும் பட்டு, அதாவது எவ்வளவுதான் நீதியும் நேர்மையும் நீங்க கடைபிடிச்சாலும் உங்களை எப்படியாவது சாய்ச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயமா பதிவிடுங்க. இப்படி நிறைய பேருடைய துரோகத்துக்கும் நீங்க மத்தவங்க மேல வச்ச பாசத்துக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இவங்களுக்கு நலம் விரும்பிகள்னு ஒரு சிலர் இருப்பாங்க. இவங்க கிட்ட ஓப்பனா சொல்லுவாங்க, டே லூசா, நீ அம்மா லூசாமா, நீ என்னம்மா இப்படி அவனை போய் கண்மூடித்தனமா நம்புற, ஏன்பா இப்படி கண்மூடித்தனமா நம்புற, அவன் நல்லா ஏமாத்துறான் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்க என்னோட அன்புக்கு உரியவங்க, என் கூட பிறந்தவங்க, என்னைய பெத்தவங்க, என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க என்னுடைய உறவுக்காரங்க, இப்படி எல்லாத்துக்கும் அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கும் அவங்களுடைய உயிர் ஆன்மாவுக்கும் மதிப்பு மரியாதை கொடுத்து அவங்க எவ்வளவு தப்பு பண்ணி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கடு அளவு கூட துரோகம் நினைக்காத உன்னதமான உயிர் நீங்க. கையில் என்னவோ பார்த்தீங்கன்னாக்கா தராசு தட்டை தூக்கிட்டு சுத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஊசல் மாதிரி இப்படி அப்படி ஆடிட்டு இருக்கு. என்னைக்கு மேல வர போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. பட் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுங்களா? நான் யாருக்கும் தப்பு பண்ணல, என்னை ஏமாத்திட்டு இருக்காங்க, பட் நல்லா இருக்கட்டும், அவங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டி போனாலும் சரி, நான் இப்படிதான் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பட் உங்களுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது சில சமயங்களை என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு பயங்கரமா டென்ஷன் ஆகி உங்களை நீங்களே தண்டிச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாம் கூட யோசிச்சிருப்பீங்க. சோ இந்த அமைப்புல இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுத்து இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க. நல்லவர்கள் எல்லாம் சாட்சிக்கு 2.
நல்லவர்களுக்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி. நம்பிக்கை கண்மூடித்தனமான நம்பிக்கை. நம்ம நல்லவங்க, நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு நம்புறீங்க. உண்மையா உங்க மனசு போல ஒரு நாள் உங்களை சுத்தி எல்லாமே நல்லதாவே மாறுங்க. ஓகேங்களா? இதுவும் நல்லதுக்கே. அதுக்கு முன்னாடி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு நான் சொல்றேன் இல்லைங்களா? அதற்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, நீங்க இந்த காலகட்டத்துல வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னா மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு உங்களுக்கு வளம் சேர்க்கும். முக்கியமா பண விஷயத்துலதான் துலாம் ராசிக்காரங்க ரொம்ப அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கடன் பிரச்சனை கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? நீங்க ஒவ்வொரு நாளுமே மகாலட்சுமி அம்மனை வழிபாடு செய்துதான் அன்றாட வேலைகளை தொடங்கணும். வீட்டை விட்டு வெளியே போறீங்களா, அதாவது உங்க படுக்கையிலிருந்து எந்திரிக்கும் போதே மகாலட்சுமி அம்மனுடைய முகத்தை பார்த்துதான் நீங்க விழிக்கணும். அது கேலண்டரா இருக்கலாம், நீங்க போன்ல நீங்க வால்பேப்பரா கூட வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி அவங்களுடைய பாடல்களையும் வீட்டுல ஒலிக்க செய்யணும். அவங்க நம்ம வீட்டுல வாசம் செய்யறாங்களோ இல்லையோ, உங்களுக்குள்ள அவங்க வாசம் செய்தே ஆகணும். அவங்களுடைய நினைப்பு உங்க மனசுல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணுங்க. புரியுதுங்களா? சோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி, என் வீட்டுக்கு வாமா அப்படின்னு மகாலட்சுமி தாயார் கிட்ட ஒரு கோரிக்கை வைங்க. அவங்க வந்துட்டாவே போதும். நீங்க எதையுமே அவங்க கிட்ட வாய் திறந்தும் கேட்க வேணாம், எந்த வேண்டுதலும் வைக்க வேண்டாம். எல்லாமே சரியாகிடுங்க, ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். சோ உங்களுடைய அமைப்பு எல்லா விதங்களையும் சரியா இருக்கணும்னாக்கா இவங்களுடைய வழிபாடு ஒரு இன்றியமையாத ஒண்ணுனே சொல்லலாங்க. சோ இவங்களை வழிபாடு செஞ்சிருங்க. இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய தருணத்துல இவங்களுடைய நாமத்தை 3 முறை சொல்லுங்க. முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க. என்னமா உனக்கு வேற வேலையே இல்லையா, சாமி பேரை சொல்ற, கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட சொல்ற அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க, நீங்க அந்த தெய்வத்தை வாழ்த்துறீங்க. ஓம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பிரபஞ்சத்துடைய மொழிங்க. அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வசப்படணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தையை உங்களுடைய தெய்வம், உங்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய தெய்வத்துக்கு முன்னாடி நீங்க சொல்ல போறீங்க. ஸோ இதன் காரணமா அவங்க உங்களுடைய மனசுக்கு கட்டுப்பட்டு அனுகிரகம் பண்ணுவாங்க. இப்போ புரிஞ்சுது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடலாம். அவங்களுடைய நாமத்தையும் சொல்லலாம், அது உங்களுடைய விருப்பம்ங்க. தவறா ஏதாவது பேசியிருந்தனா மன்னிச்சுக்கோங்க. சோ இப்படிப்பட்ட அமைப்புல வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற துலாம் ராசிக்காரங்களே, உங்களுடைய தெய்வம் யாருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டுங்க. பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டுதலை வச்சுக்கிறேன். மகாலட்சுமி தாயாரே துலாம் ராசியுடைய துன்பங்கள் விலக்கி அவங்களுடைய துயரங்கள் போக்கி அவங்க துள்ளி வரக்கூடிய மான் மாதிரி, ஓகேங்களா, தூய்மையான அன்போடு சுத்தி பார்த்தீங்கன்னா தூய்மையான அன்போட ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு அருளுங்க. சரிங்க, இது ஒரு புறம் இருக்கட்டும். துலாம் ராசி அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, நவ கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்துதான் உங்களுக்கு நம்ம பலன்கள் சொல்ல முடியும். அது எங்கெங்க இருக்காங்க அப்படிங்கிறது நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறதும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ நானும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் ஜோசியம் சொல்றேன், நானும் உங்களுக்கு பலன் சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரியாததை பேச போறது இல்ல, உண்மையா பேச போறோங்க. நல்ல விஷயத்த 4 பேருக்கு தெரியப்படுத்த போறோம். சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்துக்காரங்களுடைய ஆட்சியை தான் நம்ம துலாம் ராசின்னு சொல்லுவோம். சோ உங்களுக்கு கிரக நிலை அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவான், ரண ருண ரோகஸ்தானத்துல சந்திர பகவான், களத்திரஸ்தானத்துல செவ்வாய் பகவான், அஷ்டமஸ்தானத்துல சுக்கிர பகவான், பாக்கியஸ்தானத்துல குரு பகவான், தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவான், அவர் கூடவே புதன் பகவான், லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான், அவர் கூடவே கேது பகவான். சோ உங்களுடைய ராசியில கிரக நிலையோட அமைப்பு இப்படி தாங்க இருக்கு, கூட்டணியில இருக்கு. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா இப்ப நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு சொல்லிட்டு? அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா 17/7/2025 அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாற்றம் ஆயிட்டாருங்க. 26/7/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிட்டார். 29/7/2025 அன்னைக்கு செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐன சைன போகஸ்தானத்துக்கு மாறுவாருங்க. 3/8/2025 அன்னைக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுவார். சோ இதன் காரணமா பலன்கள்
என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு இத்தனை நாட்களா தடைப்பட்டு இருந்த காரியங்கள், அதாவது இந்த காரியத்துல ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லிட்டு முட்டி மோதிக்கிட்டு இருக்கீங்க. அதுல இருந்த தடைகள் நீங்கி நல்லா நீங்க நினைச்ச மாதிரி அந்த காரியம் ஈடேறி வரும். உங்களுடைய வாக்கு வன்மையால நன்மைகள் ஏற்பட போகுது. தெய்வ சிந்தனைகள் அதிகரிக்க போகுது. பண வரவு அப்படிங்கிறது, பண பிரச்சனையில இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலக போகுது. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க 10 பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பண வரவு அதிகரிக்க போகுது. அடுத்து சூரியனால உங்களுடைய நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். அடுத்ததா தொழில சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வளர்ச்சி பெறும். பழைய பாக்கிகள் வசூலாகும். முக்கியமா வாகன யோகம் உண்டாகுங்க. பழைய வாகனத்தை கூட மாத்திருவீங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகமான அமைப்பு இருக்கு. ரொம்ப நாள் நடந்து போயிட்டு இருக்கு, எனக்கு ஒரு சைக்கிள் வாங்க கூட துப்பில்ல அப்படியெல்லாம் ஒரு சிலர் பேசுவீங்க. நீங்க பென்ஸ் காரே வாங்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு யோகமான அமைப்பு, அதிர்ஷ்ட கதவு திறந்தாச்சு. நீண்ட நாட்களாக நடக்க முடியாத இருந்த காரியங்கள் எல்லாமே நடக்குங்க. ஒவ்வொன்றும் நடக்கும், அடுத்தடுத்து நடக்கும். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு. அடுத்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிர்வாக திறமை அப்படிங்கிறது வெளிப்படும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அடனா இவ இப்பேற்பட்ட திறமசாலையா, இது தெரியாம போச்சு, இவனை பயன்படுத்தி எப்படியாவது நம்ம பேரும் புகழும் வாங்கிடணும் அப்படியாச்சும் உங்ககிட்ட வந்துட்டு நட்பு பாராட்டுவாங்க. சக ஊழியர்களிடம் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்துல சந்தோஷமான சூழல் காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது மேலோங்கும். ஆல்ரெடி உங்களுக்குள்ள இருந்த மனப்பிணக்குகள் நீங்கும். அடுத்ததா பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்க சில பணிகளை எல்லாமே மேற்கொள்ள போறீங்க. முக்கியமா நண்பர்களால உங்களுக்கு இருந்து வந்த மன கசப்புகள் அகலும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் இந்த சிக்கல்கள் தீரும். நகை நட்டு வாங்குறதுக்கான யோகமான அமைப்பு காத்துக்கு இருக்கு. அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் மனசுல இருக்கிறத மனம் விட்டு பேசவே வேண்டாம். நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, உங்க மனசை இழுத்து பூட்டி ஒரு பெரிய பூட்டு போட்டுருங்க. ஆனா அடுத்தவன் சொல்றதை மட்டும்தான் நீங்க கேட்கணும். உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே போகவே கூடாது. அவங்க கேட்க கேள்விக்கு அவங்க நடவடிக்கைக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிட்டு நாசுக்காய் இருந்தீங்க அப்படின்னாக்கா அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வரும். அடுத்ததா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் பெற போறீங்க. பொருளாதார ரீதியா உங்க கை ஓங்குங்க. அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மற்றவங்க எல்லாரும் பாராட்டக்கூடிய விதத்துல உங்களுடைய கல்வி மேம்படுங்க. இப்ப வரைக்கும் துலாம் ராசியுடைய பொது பலன்களை பார்த்தோங்க. இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும். சித்திரை நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சந்தோஷமான சூழல் இருந்தாலும் சில தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ உங்களுடைய சாதுரியமான பேச்சு தான் அதை சமாளிக்க முடியும். பொதுவா நீங்க காரியங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா திட்டமிட்டு தான் ஈடுபடணும். அதுலயுமே கவனமா இருந்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்லது. வாகனங்களை பயன்படுத்துறப்ப எச்சரிக்கையா இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. சோ எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நம்ம கிட்ட ஒரு விழிப்புணர்வு இருந்துட்டாவே போதுங்க. நம்ம நம்மளை தற்காத்துக்க முடியும். அந்த வகையில தான் சித்திரை நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இவங்களுக்கு இருக்கு. அடுத்து சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உண்டாகும். பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அது போலவே எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யறதா இருந்தாலும் கவனத்தோட இருக்கிறதும் ரொம்ப நல்லது. எதிர்பாராத சம்பவங்களால் உங்களுக்கு இழுபறியாக இருந்த காரியம் இருந்துச்சு இல்லையா, நடக்கவே நடக்காது அப்படின்னு தடைபட்டு இருந்த காரியம் நல்ல முடிவுக்கு வரும். இதுதான் கடவுள் நினைச்சிட்டார் அப்படின்னா நடத்தி கொடுத்துருவாருங்க. சோ துலாம் ராசிக்கு நல்ல காலகட்டம் தான். அடுத்ததா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாங்க. அந்த பயணங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். அடுத்ததா சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்துல உங்க மனசுக்கு உற்சாகத்தை தருங்க. ஆரோக்கியம் மேம்படும். சோ சுவாதி நட்சத்திரத்துக்கு சூப்பரா இருக்கு. ஓகேங்களா. அடுத்ததா விசாக நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்ப ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு அதுவும் நிலைக்காதுங்க. அதை நீங்கிடும். தொழில வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குங்க. அந்த உழைப்பு அப்படிங்கிறது நமக்கு சாதகமான பலனையும் நிறைய அனுகூலமான பலன்களையும் கொடுக்கும். இப்ப நம்ம உழைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த பலன் இருக்கு இல்லையா. சோ உங்களுக்கு கூடுதல் உழைப்பு அப்படிங்கிறதும் உங்களுக்கு அதீத பலன்களை கொடுக்கும். அடுத்ததா கடன் பிரச்சனையில மாட்டிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும். போட்டிகள் நீங்கும். உங்களுக்கு எதிரிகள்னு ஒருத்தர் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் எல்லாமே காணாம போயிடுவாங்க. முடிஞ்சது அப்படின்னாக்கா உங்ககிட்ட நட்பு பாராட்டணும், இல்லைன்னா அவங்க காணாம போகணும். சோ இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நிச்சயமா நடக்குங்க. முக்கியமா உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் இருந்துச்சு இல்லையா, அந்த எதிர்ப்புகள் எல்லாமே நீங்க போகுது. உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க.
இருப்பாங்க. உங்களுடைய திறமைகளான செயல்பாடு உங்களுக்கு பரிசையும் பாராட்டுகளையும் வாங்கி கொடுக்கும். மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஓங்கி உயர போகுதுங்க. துலாம் ராசியுடைய வெற்றி கொடியை வந்து பறக்க போகுதுங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. ஸோ எல்லா விதங்கள்லையுமே எனக்கு சந்தோஷம் நிலைக்கணும் மேடம் அப்படின்னு கேட்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, நீங்க அனுதினமும் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நல்லதே நடக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு குத்தம் குறையும் உங்களுக்கு வராம மகாலட்சுமி அம்மன் பார்த்துப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் துளசி மாடத்தை வந்து வழிபாடு செய்யுங்க. எங்கள் வீட்டில் வந்து துளசி செடியே இல்லை மேடம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் கூட ஒரு செடியை கொண்டு வந்து அதை வந்து பராமரிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படின்னாக்கா அது நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு செய்யக்கூடிய சேவைகளில் சேருங்க. ஸோ சகல நன்மைகளையும் தரக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்கு அமைய போகுதுங்க. இன்னொரு பரிகாரம் சொல்கிறேங்க, கேட்டுக்கோங்க. ஸ்ரீ சரஸ்வதி தேவியை பூஜித்து வர அறிவு திறமை அதிகரிக்கும், கல்வியில வெற்றி உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிறு, திங்கள்ங்க. அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 10, 11. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சீரும் சிறப்புமா வரக்கூடிய நாட்களா அமையட்டும்னு சொல்லி அந்த ஆண்டவன் கிட்ட நான் வேண்டுதலை வச்சுக்கிறேங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்குங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.